Hello everyone, I'm Raj. Welcome to our channel. நீங்கள் நீட் பயாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி பிளானரை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் பயாலஜியில் பெருசாக எதுவும் படிக்கல, இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A to Z எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து நடத்திடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து நடத்துகிறேன். இது வந்து நம்மளுடைய 3 month ஸ்டடி பிளானரில் ஃபர்ஸ்ட் வீக். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு சாப்டர்லையும் நீங்கள் எதை படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீக் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நீங்கள் பார்ட் 1 சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பார்ட் 1னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பயாலஜி சிலபஸை வந்து 10 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொடுக்க போகிறேன், சரிங்களா? இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிவிங் வேர்ல்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பிளான் கிங்டம் அப்படின்ற சாப்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தமிழ் மீடியமுக்கு அதே தான். உயிர் உலகம், உயிரியல் வகைப்பாடு, தாவர உலகம், இந்த பாடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து லெக்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியமுக்கும் நீங்கள் உங்களுக்கு லெக்சர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 சாப்டர்ஸையும் வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் யாராவது கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய கிராஷ் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 599 தான், ஓகேங்களா? இது வந்து 3 மாதத்துக்கு வேலிடிட்டி. இதில் உங்களுக்கு பயாலஜிக்கான கம்ப்ளீட் சிலபஸை வந்து நான் நடத்தி முடிச்சிடுவேன். ஸோ இருப்பார் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து கொடுக்க போகிறேன், அதையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பயாலஜி சாப்டர்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்மளுடைய வீடியோஸை வந்து பாருங்கள். இந்த 3 month ஸ்டடி பிளானரில் நம்ம பிப்ரவரி வீக் 1 இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்ட் 1 சிலபஸ். இந்த பார்ட் 1 சிலபஸ்க்கான மார்க் டெஸ்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பார்ட் 1ல் மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ லிவிங் வேர்ல்டு அப்படின்ற இந்த சாப்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இதுதான். கிளாஸ் 11ல் உயிர் உலகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரி, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அதுலேயே அதிகபட்சமாக 23ல் தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெருசாக அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது, ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டினும் வந்து நான் சொல்லக்கூடிய பாட்டை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டரில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு முக்கியமான டாபிக்ஸ் வந்து இருக்குது. அந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். டாக்ஸானமிக் கேட்டகரி, இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸை மட்டும் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் இருந்து அதிகபட்சமாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. அதிகபட்சமாக அந்த நாமன்கிளேச்சர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை தாண்டி பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கிடையாது. டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்லேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்றது என்ன, இந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி இருக்கு இல்லையா, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், இந்த ஆர்டரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து படிச்சுக்கணும். இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஆர்டரை வந்து கொடுத்துட்டு இந்த ஆர்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, கிளாஸ் இருக்குது, ஆர்டருக்கு அடுத்து என்ன இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலியை வந்து கொடுத்துட்டு ஃபேமிலிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஆர்டர் இருக்குது, ஃபேமிலிக்கு அடுத்து ஜீனஸ் அப்படின்னு கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இந்த ஹைரார்கியை வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிளர் காலம், இந்த டேபிளர் காலமில் வந்து ஒரு 4 ஆர்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய டாக்ஸானமிக்கல் பொசிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஹவுஸ் ஃப்ளையை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஹவுஸ் ஃப்ளையை வந்து கொடுத்துட்டு அது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க, மசிடியே. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. உயிர் உலகம் பொறுத்த வரைக்கும் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் தான். இந்த சாப்டர்ஸை படிச்சோன்னா அதிகபட்சமாக ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். சரி, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற இந்த சாப்டரை எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்ட் 5 yearsல வந்து பெருசாக எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கிடையாது. நான் பாருங்கள் 23ல் கொஸ்டினே வந்து வரல. 22ல் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 21, 20, 19ல் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து 2018 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின், 6 கொஸ்டின், 5 கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 24ல் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்றத சொல்கிறேன். கிங்டம் மொனிரா, இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து கிங்டம் ஃபஞ்சை, இந்த ஃபஞ்சையோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அதோடைய அந்த கிளாசிஃபிகேஷன், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க.
அதுக்கு அடுத்தபடியா வைரஸ், விராய்ட்ஸ் அண்ட் லைக்கன்ஸ். இதில வந்து இதில மொத்தமே ஒரு 3 பேஜஸ் தான் வந்து என்சிஇஆர்டில வந்து இருக்கும். 3 ஆர் 2 பேஜ் தான் இருக்கும். அத நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டா இருக்கு. ரொம்ப குட்டி குட்டி டாபிக்கா இருக்கு. இதுல இருந்து எங்க கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னு நெறைய பேர் நினைப்பீங்க. இதுல நீங்க லைன் பை லைனா வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா லைன் பை லைனா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. சரிங்களா? வைரஸ், விராய்ட்ஸ் அண்ட் லைக்கன்ஸ் அண்ட் கிங்டம் ஃபஞ்சி அண்ட் மோனிரா. இத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த சாப்டர்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க இன்னும் அடிஷனலா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் உடைய இந்த டேபுலர் காலம வந்து நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த 5 கிங்டம்ஸ் குடுத்துட்டு, ஒவ்வொரு கிங்டம்லயும் எப்படி கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து அதிகபட்சமா 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. பட் இந்த வருஷம் என்ன பொறுத்தவரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு 4 ஆர் 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு தெரியல. 3 ஆர் 4 கொஸ்டின்ஸ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த சாப்டர நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா லாஸ்ட் இயரும் கொஸ்டின் வந்து கேட்கல. இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதே மாதிரி நான் சொல்ற மாரி கொஞ்சம் அதிகமாவே இந்த சாப்டர்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு படிங்க. இந்த டாபிக்ஸ ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. அடுத்து இந்த வாரத்துல நீங்க கவர் பண்ண வேண்டியது பிளான்ட் கிங்டம். தாவர உலகம். இந்த பிளான்ட் கிங்டம் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸா வந்து கண்டிப்பா 3 கொஸ்டினாச்சும் வந்து கேட்டுர்றாங்க. இந்த வருஷமும் நாம 3 to 4 கொஸ்டின்ஸ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரும் கூட. இதுல இருக்கிறதே ஒரு 4, 5 டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்கணும் அப்படின்றத இப்ப சொல்றேன். இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு வரும்போது ஆல்கே அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். இந்த டாபிக்ஸ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. ஆல்கேவ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகைன் அத கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் என்ன? ஆல்கேல வந்து இங்க ஒரு டேபுலர் காலம் குடுத்துருக்காங்களா? இந்த டேபுலர் காலம நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. குளோரிடியன் ஸ்டார்ச் வந்து குடுத்துட்டு, அது எந்த கிளாஸ் ஆல்கேல வந்து இருக்கு? ரோடோஃபைசியே. அதே மாதிரி வந்து குளோரோஃபில் ஏ அண்ட் சிய வந்து குடுத்துட்டு, இது வந்து எந்த கிளாஸ் ஆல்கேல இருக்கு? பியோஃபைசியே. இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நடுவுல இருந்து கூட வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 2 அன்ஈக்குவல் லேட்டரல் ஃப்ளஜெல்லா வந்து எந்த கிளாஸ்ல வந்து ஆல்கேல இருக்கு? பியோஃபைசியே. இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மாத்தி மாத்தி வந்து கேட்பாங்க. டைரக்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியா தான் இந்த சாப்டர்ஸ்ல வரும். இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப பிளான்ட் கிங்டம் பொறுத்தவரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருஷமும் நாம 3 to 4 கொஸ்டின்ஸ வந்து இந்த சாப்டர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த வாரத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது இதுதான். இந்த டாபிக்ஸ வந்து நீங்க ரொம்ப டைம ஸ்பெண்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வந்து படிச்சுக்கோங்க. எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியணும். அந்த மாதிரி வந்து லைன் பை லைனா வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப வீக் 1 சிலபஸ்ல நம்ம 3 சாப்டர்ஸ வந்து கவர் பண்ணணும். லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம். இந்த ஒவ்வொன்னத்தையும் நீங்க வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீக்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க வேண்டியது பிளான்ட் கிங்டம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிக்க வேண்டியது இந்த டாபிக்ஸ். ஓகே. நம்மளுடைய கோர்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி ட்ராப்பர் கோர்ஸ்லயே ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம நடுவுல வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 3வது ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி எல்லா பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த கிராஷ் கோர்ஸை வந்து நீங்க ஃப்ரீயாவே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சப்போஸ் புதுசா யாராவது நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நடத்துற இந்த சாப்டர்ஸ்க்கு உண்டான லெக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மார்க் டெஸ்ட்டை வந்து இந்த வீக்கோட எண்டுல வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் பர்பஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸும் இனிமேல் ரெகுலரா நான் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.